இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாகவும் அதன் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சார்பாகவும் ஒன்றிணைந்திருக்கிற அனைத்து PCA சங்கங்களின் சார்பாகவும் வருக வருகவென உங்களை வரவேற்று முதலில் வந்ததுக்கு நன்றியை கூறி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை துவங்குகிறேன். கடந்த 4 ஆண்டு காலமாக PPL கிரிக்கெட் மேட்ச் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆண்டு தங்க கிரீடத்தில் வைரம் பதித்தது போல் புதுச்சேரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கென்று உருவாகி இருக்கிற விடிவெள்ளி போல் பல கிரிக்கெட்டர்கள் வாழ்வாதாரம் இழந்து வெளியூரிலிருந்து வரவர்களை எல்லாம் முன்னேற்றி உள்ளூரில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு அளிக்காத நிலையில் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவில் புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கத்திற்கு தலைவராக பொறுப்பெடுத்திருக்கிற திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் இந்த ஆண்டு 5வது ஆண்டாக PPL மேட்ச் நடக்க போகுது. மிக பிரம்மாண்டமாக இது மிக சிறப்பாக நடக்க இருப்பதால் அனைத்து ஆயத்த வேலைகளும் நடக்கிறது. தாமோதரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து PPL அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்த்தேன் சார். நான் PPLனு சொல்லவர் PCA அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவர் என்னுடைய நண்பர் தான். அவர் அது முதல்ல என் நண்பராக ஏற்றுக்கிறாரான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு சங்கத்துக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இவர் யார்? இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு ROCயில் இருக்க ஒரு சங்கத்துக்கு டெத் சர்டிஃபிகேட்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. முதல்ல அவர் சங்கத்தை நம்பி வெளியூர்ல வந்து விளையாடிய ஒரு பெண்ணு சூசைட் பண்ணி இறந்துருக்கிறார். அந்த டெத்துக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க அந்த கூட்டத்துக்கு யாருக்கும் திராணியோ தெம்போ கிடையாது. ஆனா புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து கிரிக்கெட்டர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெரும் தலைவர் அது முயற்சியை எடுத்து அதுக்காக முன்னெடுப்பு எடுத்தா அது தடுத்து நிறுத்துறதுக்கு எங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. எப்படி சொல்றாரு? முதல்ல சங்கம் என்னைக்கு ஆரம்பிச்சுன்ற டேட்டே அவருக்கு தெரியல. 1958ன்றாரு. அதுவே தவறு. 1908 68 அதுல இருந்து இன்னைக்கு 52 ஆண்டுகளாக இந்த சங்கம் இயந்து கொண்டிருக்குது. எப்படி தெரியுமா இயந்துகிட்டு இருக்குது? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. இது முத நாமளும் BCCAல ரஞ்சி டிராஃபி ஆடலாம் தான் நாங்க கேட்டோம். அப்போ ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம் இருந்ததுன்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கெல்லாம் ரஞ்சி டிராஃபியோட கொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இருந்ததுனால கொடுக்க முடியல. தொடர்ந்து 3 ஆண்டுகள் 3 முறை நம்ம திருப்பி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுட்டே இருந்தோம். பிற்காடி லோடா கமிஷன் வந்தது. அதுலயும் நம்ம வாய்ப்பு கேட்டோம். பண பலத்தாலும் சில அரசியல் பலத்தாலும் அந்த வாய்ப்பு எங்களிடமிருந்து அந்த சங்கத்தால் தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. அதை மீட்டெடுக்க எங்களுக்கு ஒரு ஒளி நட்சத்திரமாக இன்னைக்கு எங்க தலைவர் வந்திருக்கார். கட்டாயம் மீட்டெடுப்போம். எப்படிலாம் நாங்க கிரிக்கெட் நடத்திருக்கோம். அது நிரூபிக்க முடியாது. அந்த சங்கத்தில் என் பையன் கிரிக்கெட் விளையாண்டான். நான் எப்பயுமே எந்த பதவியிலும் அவரோட இருந்ததில்லை. எந்த இடத்துலையும் நம்ம இருந்ததே கிடையாது. பையன் கிரிக்கெட் விளையாடுறான். என் பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆடிட்டாரு. வயசு முடிஞ்சிருச்சு. பிளேடு. அதுவே தவறான விஷயம். பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆடிட்டாரு. ஸ்டேட் லெவலில் ஆடிட்டாரு. பொய்யான தகவல் சொல்றாரு. இப்ப பாருங்க இது எப்படிலாம் கிரிக்கெட் நடந்ததுன்றதை நான் சொல்றதை விட அந்த டைம்ல இருந்த 2 பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. கிளம்பி என்ன நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை எப்படிலாம் நம்ம TNCயோட இணைந்து எத்தனை ஆண்டுகள். இதுல மிக முக்கியமான என்ன சொல்றாரு? 1058 இறந்து போச்சுன்றாருல. ஒலிம்பிக் கமிட்டி ஃபவுண்டர் மெம்பரே நாம தான். சொல்லுங்க நீங்க சார். இந்த பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து 1968 ஆரம்பித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அருணாச்சலம் செட்டியார்னு சொல்லிட்டு AFT ஓனர். அப்போ அவர் பீட்டர் ஃபாதர் பீட்டர் சொல்லிட்டு பெட்சிம்லர் அவர் பட்டேல்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் பங்கில் வச்சுருந்தார். அவங்க பெரிய ஜெயின் தான் ஆரம்பித்தாங்க 1968. 1968 ஆரம்பித்து அதே வருஷம் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனில் அஃபிலியேஷன் ஆகணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா BCCI ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தான் எலிஜிபிள், யூனியன் டெரிட்டரி எலிஜிபிள் கிடையாது. இன்னி வரைக்கும் யூனியன் டெரிட்டரி யாருமே கிடைக்கல. இப்போ ஏன் யூனியன் டெரிட்டரி இங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த லோடா கமிட்டி வந்த பிறகு இது டெல்லியும் யூனியன் டெரிட்டரி தான் இன்னி வரைக்கும். டெல்லியில் என்னென்னு கேட்டிங்கன்னா எலெக்டட் கவர்மெண்ட் இருந்தது. டெல்லி ஆல்ரெடி BCCI மெம்பர் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு கொடுக்கல. ஏன் பாண்டிச்சேரி எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குல்ல ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு லோடா ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து அசோசியேட் மெம்பர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த லோடா கமிட்டி கூட நாங்கள் ஃபைட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மெம்பர் ஆச்சு. ஏன்னா இதுதான் வந்து பேசிக். நம்ம இதுதான் மெயினாக நடக்குது. யூனிட்டில் இது கிடைக்கல. அவர் வாங்கிட்டார். அதை விட்டுருங்க. அப்புறம் வந்து அதே வருஷம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து TNCயில் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு 13, 14, 15, 16, 17, 19, 25 அண்ட் சீனியர்ஸ் 8 இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு ரெகுலராக 50 வருஷம் ஆடணும். 1968லேருந்து 2018 நாங்கள் டிஎஃப்லேட் பண்ணுற வரைக்கும் ஆடணும். ஏன் டிஎஃப்லேட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து BCCI கொடுத்ததுனால நாங்கள் வந்து அங்கேருந்து எங்களை ரிலீவ் பண்ணிட்டாங்க. 2018 ரிலீவ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் ஆடணும். எந்த ரெக்கார்டும் யாருக்காச்சும் வேணும்னா TNCயில் எல்லா ரெக்கார்டும் 50 வருஷம் ரெக்கார்டு இருக்குது. 50 வருஷம் தான்
50 வருஷத்து ரெக்கார்டு இருக்குது. அதில் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிசி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், லீக் மேட்ச் என்ன நடத்தணும், இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் என்ன ஆடணும், இன்டர் காலேஜ் மேட்ச் எவ்ரிதிங் இருக்குது. அந்த 50 வருஷத்தில் நான் 27 வருஷம் டிஎன்சியில் இருந்தேன். 27 வருஷத்தில் 8 வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன், 6 வருஷம் ஸ்டேட் செலக்டாக இருந்தேன் அசோசியேட். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து இவங்களாம் ஆடணும். அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பிசிசி டிஎன்சி டோர்னமெண்ட் வந்து சிட்டி வாச கம்படிஷன்ஸ் மேட்ச் வந்து 1976, 77, 79, 18, 84, 85, அண்டர் 15 எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30 மேட்ச் பண்ணி நடத்தணும். தமிழ்நாடு கிரிக்கெட் மேட்ச் வந்து சிட்டி வாச டிஸ்ட்ரிக்ஸ் மேட்ச்சு, அது ஸ்டேட் செலெக்ஷனுக்கு எல்லா மேட்சும் பாண்டிச்சேரியில் ஒரு 30 மேட்ச் நடத்தணும். 2000 தமிழ்நாடு அண்டர் 23 வர்சஸ் கர்நாடகா அண்டர் 23 ஸ்டேட் மேட்ச் நடத்தணும், பிசிசிஐ மேட்ச் நடத்தணும். டிசம்பர் 2000 நடத்தணும் மேட்ச் நடத்தணும். இங்கே பல்மரா கிரவுண்டில் டர்ஃப் கிரிக்கெட்டில் நடத்தணும். தொடர்ந்து மேட்சுகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம், பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதில் நான் அவரை ஒரு கேள்வி கேட்குறதுக்கு நான் விரும்புகிறேன். ஆர்ஓசின்றாரு இவர், அப்படின்னா பிசிசிஐ இவர் பிசிசிஐவே ஏற்றுக்கலையா? பிசிசிஐ என் சீனிவாசன் அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் 30 ஆண்டுகள் ஆர்ஓசியில் ஃபைலே பண்ணல. இவர் பிசிசி அங்கீகாரம் பெற்றவர் இல்லை. அப்போ பிசிசிக்கு அங்கீகாரம் இல்லைன்றாரா? ஒட்டுமொத்தமாக 30 ஆண்டுகள் பிசிசியோட ரெக்கார்டை என் சீனிவாசன் தான் போய் ஃபைல் பண்ணுறாரு சென்னையில். அதனால் ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணுறாங்க மேட்டரில் யார் கிரிக்கெட் நடத்துகிறாங்க, யார் உள்ளூர் வாய்ப்பு பண்ணுறாங்க, யார் வெளியூர்லேருந்து கொலை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை சூசைட் பண்ற அளவுக்கு தள்ளியாச்சு. அந்த அளவுக்கு 2008ல இருந்தே பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனோட அங்கீகாரம் வந்து போயிருச்சு. அதுக்கு பிறகு வந்து ஒரு 10-15 பேர் தனித்தனியா லாபி பண்ணி அந்த அசோசியேஷனை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க. ஆனா இதுவரையும் நடக்கல. இப்போ வந்து மார்டின் சார் வந்து நிறைய பேர் வந்து கேன்வாஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. நல்ல அருமையான கேள்வி. முதல்ல 1958 இல்லை, 1968 தான் பிசிஏவே துவங்கிது. அதுவே அவருக்கு யாராவது போனீங்கன்னா எடுத்து சொல்லுங்கள், மாற்றிக்க சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, அங்கீகாரம் இல்லாத அசோசியேஷன், ஒலிம்பிக் அசோசியேஷன் அங்கீகாரம் பண்ணோம். 1981 ஒலிம்பிக் அசோசியேஷனோட ஃபவுண்டர் மெம்பர் நாங்கள். எங்களை விட்டுடுங்க, நாங்கள் டிஎன்சிஏன்னு ஒரு சங்கம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு சங்கம், அதோடைய ஆண்டுதோற புக்கு எடுத்து பாருங்கள். நாங்கள் எவ்வளோ மேட்ச் நடத்திட்டு இருக்கோம், எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் இருக்குது. ஆர்ஓசியில் சங்கம் இல்லாததுக்காக ரெசிப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆண்டும் நாங்கள் கரெக்டாக ரெசிப்ட் கட்டி வச்சுருக்கிறோம். சார், உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்து முழுமையாக வாய்ப்பு அளிக்கப்படுது. ரூல்ஸ் பிரகாரம் வந்து நாங்கள் வந்து இப்போ சப்போஸ் மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களோட பிள்ளைகள் வரும்பொழுது அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறோம். மற்றபடி வந்து புதுச்சேரி மணிக் மைந்தருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தாமரை சார் சொல்கிறார். அதை எப்படி சார்? சார், அருமையான வார்த்தை. இதே தான் எங்கள் தலைவரும் சொன்னார். இப்போது நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். 5 ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் இங்கே வாழ்ந்துருக்கணும். குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் இங்கே இருந்தால் தான் நமக்கு கோட்டா கிடைக்குது இல்லையா? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். உள்ளூர் வெளியூர்ன்ற பேச்சு இல்லை. எத்தனை ஆண்டு என் ஊரில் இருந்த நீ, எத்தனை ஆண்டு இங்கே இருந்த, ஒரு 5 ஆண்டு காலம் கூட நீ என் ஊரில் இருந்து கிரிக்கெட்டை என் கூட ஆடி வராதவன, நேற்று ஒரு ரேஷன் கார்டை வாங்கி இன்றைக்கி ஒரு ஆதார் கார்டை வாங்கி நீ அடுத்த நாள் காலையில் நீ விளையாடுவேன்னா, என் பிள்ளை இத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருக்குதுல்ல, இந்த ஊர் பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்ன வாய்ப்பு போகுது? அதை ஃபாலோ பண்ணுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். மினிமம் 5 ஆண்டுகளாவது இந்த ஊரில் இருந்துருக்கணும். மார்டின் சார் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை, அவர் அளவுக்கு ஒரு சிறிய துரும்புலாம் கிடையாது. 22,000 கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு மனிதரை, ஒரு மாபெரும் மனிதரையும், கட்சி ஆரம்பித்து உடனடியாக எம்எல்ஏ ஆகி அமைச்சராக போகிற ஒரு மனிதரையும் ஒரு 4 பேர் இங்கே உட்காந்து ஏமாற்ற முடியுன்றது அவருடைய குழந்தைத்தனம். உங்களுக்கு இதுலேயே தெரியலையா? அவங்களுக்கு எவ்வளோ பெரிய லீகல் டீம், எவ்வளோ பெரிய சங்கம், எவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஃபில்டரேஷன் அவர்கிட்ட அணுகு முடிந்தாலும் எவ்வளோ ஃபில்டரேஷன் இருக்குது. அதை மீறி அவரை நெருங்கிட முடியுமா? இதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அந்த வாதத்தை வைப்பதே ஒரு குழந்தைத்தனமான வாதம். சார், அவங்க எல்லா டோர்னமெண்ட்டும் நடத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ T20 நடத்துறாங்க. மேட்சஸ்லாம் கண்டக்ட் பண்ண விஷயத்தை சொல்லுங்க. எதனால சார் அந்த விஷயம்? மிக சிறப்பு. நான் அவங்கள பற்றி பேரை சொல்லணுன்ற அவசியம் இல்லை எனக்கு. பிபிஎல் அப்படின்ற வார்த்தையை சட்ட ரீதியாகவும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனாகவும் எங்களிடம்தான் இருக்கிறது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் அப்படிங்கிறதோ இல்லை புதுச்சேரி அது மாதிரி சில கிமிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணிலாம் அவங்க நடத்த முடியாது. நடத்துகிறாங்கன்னா அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் வெறுக தெளிவாக நடத்தப்படும், எடுக்கப்படும். வரும்ண்ணே, அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், நடக்கும். நடத்தக்கூடாது. சட்ட ரீதியாக எங்கிட்ட தானே எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. அவர் எப்பயுமே அது ஒரு பழக்கம் உடையவர். யாராவது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாருன்னா
அது அவருடைய பிரியாணி எடுத்து சாப்பிட்டுருவாருன்னு வைங்களேன். அதனால தான் வந்து சுயமாக எந்த ஒரு பிளேயர் இது வரைக்கும் உருவாக்குனதில்லை. எங்களுக்கு ட்ரேட்மார்க் வரதுக்கு கொஞ்சம் இருந்தது இல்லையா, வந்தாச்சு. இப்போ நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்களும் சட்ட ரீதியாக நடந்துட்டு இருக்கோம். 3 வருஷமாக போராடிட்டு தான் இருக்கோம். இப்போ மிக விரைவில் தீர்ப்பே கிடைச்சிடும் எங்களுக்கு. அது சட்டம் பதில் சொல்லும். இந்த மாதிரி நீங்கள் போட்டி போடும்போது இப்போ வர இளைஞர்களுடைய அந்த விளையாட்டு தான் பாதிக்கப்படுறாங்க. நான் நடத்துகிறேன் என்ன பிபிஎல். ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ணே, எங்கள் தலைவருடைய பேட்டியை பார்த்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க இங்கே பாண்டிச்சேரியில் நல்லா விளையாடுற ஒரு ஸ்டேட்லேருந்து ஆளுங்களை ஹையர் பண்ணி கொண்டு வந்து பாண்டிச்சேரியில் விளையாட வைக்கிறாங்க. எங்களோட நோக்கம் பாண்டிச்சேரி பிள்ளைகள் இந்தியாவுக்கு விளையாட வைக்கிறது தான் எங்கள் நோக்கம். அதான் எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார். எங்கள் கூட விளையாண்டுங்கன்னா பிள்ளைங்க இந்தியாவுக்கு விளையாடும். பாண்டிச்சேரிக்கு விளையாடுறது முக்கியமாக, இந்தியாவுக்கு விளையாடுறது முக்கியமா? அதுதான் எங்கள் நோக்கம். நம்ம பிள்ளைகளை இந்தியாவுக்கு விளையாட வைப்போம். கட்டாயம் பண்ண போறோம். எங்க பண்ண போறீங்க? இல்ல அவர் வந்து கிரவுண்ட் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டாண்டர்டா கிரவுண்ட் வச்சிருக்கேன், ஹோட்டல் கூட கட்டுவேன். அவர் இருங்க, அவர் 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 நான் ஒன்று சொல்றீங்களா, நம்மளை விட பழமை வாய்ந்த டிஎன்சிஏவுக்கு இன்னைக்கு சொந்தமாக கிரவுண்டு கிடையாது. கிரவுண்டு இருக்கிறன்றது மேனிட்டரி கிடையாது. நல்லாவே அதை மெயின்டைன் பண்ணி நம்ம வாடகை எடுத்து கூட பண்ணலாம். ஆனால் தலைவர் இருக்கிறதுனால இப்போ நாமளே சொந்தமாக கிரவுண்டு கட்ட போகிறோம். பல கிரவுண்டுகள் நம்ம கண்ட்ரோல்லையும் வரப்போகுது. இடங்கள் பார்த்துட்டு இருக்கோம். 4 இடம் பார்த்து வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்திலேயே ஃபைனலைஸ் ஆகிடும். இமீடியட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கு, அது பிசிசி அங்கீகாரம் பண்ணுதுன்னா இதுல அரசாங்கத்தோட ரோல் என்னமா இருக்கு சார்? யார் அங்கீகாரம் பண்றது ரோல் அவங்களுக்கு என்ன இருக்கு? முதல்ல பிசிசிஐ அவங்களை அங்கீகாரம் பண்ணலைங்க. லோடா கமிட்டி மூலமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணி ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தான் போயிட்டுருக்கு. அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. அந்த ரெக்கமெண்டேஷன் எப்போனாலும் கோர்ட்டில் வந்து சட்ட ரீதியாக காலி ஆகிடும். மிக விரைவில் அது எங்கள் கையில் வந்துடும். தற்காலிகமான வார்த்தை இல்லை, ரெக்கமெண்டன்ற வார்த்தை அதில் கரெக்டாக இருக்குது. சார், நீங்கள் பிசிஏல வந்து ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டீங்கல்ல, பிசிஏல நீங்கள் ரிசைன் லெட்டர் கொடுத்தீங்க, 3 பேர் கொடுத்ததா சொல்கிறாங்க. அவங்க செய்யணும், அவங்களா உருவாக்கி தெரியல, எனக்கு தெரியல இதை பற்றி. நாங்கள் தான் இருக்கிறோம். நாங்கள் எந்த லெட்டரும் நாங்கள் இது வரைக்கும் ஒத்துமையாக தான் இருக்கும். ஒத்துமை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் கிட்ட கிடையாது. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் தான் சிவகுமார். நாங்கள் எல்லாமே பாண்டிச்சேரி. அவர் வந்து சென்னையிலேருந்து வந்தார். நீங்கள் அங்கே தான் சார் கேட்கணும். ஏன்னா நான் அவங்களோட ஆதார் கார்டெல்லாம் வாங்கி நான் பார்த்ததில்லை. கொஞ்சம் அப்படியே சைலன்ஸ் சொல்லுங்க. சொல்லட்டுமா சார்? பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, அந்த சங்கம் பிசிஏ இறந்து விட்டதே, டெத் சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொல்றீங்க. நான் மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லுகிறேன், அந்த நபர் யார் எங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? அவருக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. 52 ஆண்டு காலங்கள இயங்கிக் கொண்டிருக்க ஒரு சங்கத்தை டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுன்றது நான் எப்படி பார்த்தா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நான் வழக்கே போடலாம். அவர் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா அவரை நம்பி விளையாடுறதுக்கு வந்த ஒரு பெண் வந்தது இல்லையா, அது சூசைட் பண்ணிச்சு இல்லையா, அதை பற்றி பேசியோ அதை பற்றி விளக்கம் கொடுக்கறதுக்கு திராணி இல்லாதவர்கள் அவர்கள். இவர்களுக்கு என்ன நோக்கம்? பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்துடக்கூடாதுங்க. வெளியூர்லேருந்து வாங்கி பணத்தை கொடுத்து அடித்து வாங்கி மற்றவங்க விளையாட வைக்கிறது அவங்க நோக்கம். அதை நிறுத்துவதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான். அதை என்னென்ன வகையில் கெடுக்கலாமோ அதுக்குண்டான முயற்சிகள் தான் இவர்கள் பயன்படுத்துகிற இத்தனை வார்த்தைகளும். இது அத்தனையும் முறியடிக்கப்படும். சீக்கிரம் எங்களிடம் பிசிசி அப்ரூவலோடு வரப்படும். இரண்டாவதாக பிபிஎல் நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரமும் உரிமையும் எங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. நன்றி. சார் வழக்கு இருக்கிறப்ப சார் அது சார் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது சார். பத்திரிகையாளருக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு வழக்கு, அது போஸ்கோ மாதிரியான வழக்கில் வந்து
சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கிரிக்கெட்டோடைய அமைப்பை நான் சொல்கிறேனே, வெளி மாநிலத்திலிருந்து விளையாடக்கூடிய பசங்களை முன்ன நாள் ரைட் ரேஷன் கார்டு வாங்கி அடுத்த நாள் ஆதார் கார்டை வாங்கி உடனே ஒரு வீடு எக்ரிமெண்ட்டை போட்டு ஆட வச்சு வெளியூரில் விளையாடுறவன பாண்டிச்சேரிக்கு விளையாடக்கூடாது அவங்களுடைய திட்டம். எங்களுடைய தலைவர் திட்டம் என்ன தெரியுங்களா? உள்ளூரிலே பிறந்து இங்கேயே வாழ்கிற பிள்ளைகளை இங்கு திறனை கண்டுபிடித்து விளையாட வைத்து இந்தியாவுக்கு விளையாட வைப்பது தான் எங்கள் நோக்கம். பிள்ளைகள் முடிவு பண்ணணும், பாண்டிச்சேரிக்கு ஆடுறது பெருமையா இந்தியாவுக்கு ஆடுறது பெருமையா? நோக்கம் இந்தியாவுக்கு ஆடுறது தான். பாண்டிச்சேரியும் ஆடி இந்தியாவுக்கு ஆட வைப்பது தான் எங்கள் தலைவருடைய நோக்கம். இருக்கு பிசிஏ சம்பந்தமா இல்லை. பிபிஎல்ன்றது தனி என்டிட்டிங்க, அது ட்ரேட்மார்க். வழக்கு வந்து சிஏபியா பிசிஏ பிசிஏ தான் இருக்குது. வழக்கு என்ன இருக்குன்னா, பிசிசிஐ வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்காங்கல்ல, அது ஏன் சிஏபிக்கு கொடுத்தா ஏன் பிசிஏ கொடுக்குற வழக்கத்தில் பிசிஏக்குள்ள வழக்கு இல்லை. தேங்க்யூ சார், நன்றி சார், ரொம்ப நன்றி.